சற்று முன் திமுகவை அலறவிட்ட அண்ணாமலை அதிரடி வீடியோவை வெளியிட்டு திமுக அமைச்சருக்கு கொடுத்த பேரதிர்ச்சி. ஒட்டுமொத்த திமுகவின் வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றியதால் பரபரப்பு. மு.க. ஸ்டாலின் 2.0 பிளானுக்கு அடிக்கப்பட்ட ஆப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் மீண்டும் தான் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட அதிரடியான வாக்குறுதிகளை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதற்காக கனிமொழி டீம் தமிழக பெண்களை அணுகி அவர்களிடத்தில் கருத்து கேட்டு வாக்குறுதி பட்டியல் தயார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக மகளிர் உதவித்தொகை திட்டத்தை போன்று இன்னும் சில திட்டத்தை அறிவித்து மீண்டும் தமிழ்நாட்டு பெண்களை திமுகவுக்கு ஓட்டு போட வைத்துவிட வேண்டும் என்ற திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் நினைவாக்குகிறோம் என்று தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் கொடுத்து வருகிறார். அதோடு தற்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியை விட எங்களது 2.0 இன்னும் அதிரடியாக இருக்கும் என்றும் அவர் மார்த்தட்டி கொண்டு வருகிறார். இப்படி மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற திட்டமிட்டு வெளியிட்டு வரும் செய்திகளை பலரும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 5 ஆண்டு ஆட்சியை தாங்க முடியவில்லை, இதில் 2.0 வேற. வேண்டாம் சாமி, இத்தோடு தமிழ்நாட்டை விட்டு விடுங்கள். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், ஒரே அராஜகம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விட்டால் போதுமென்று உங்களை கையெடுத்து கும்பிட்டுவிட்டு ஓடும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது என்று கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை என்னவோ தான் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டது போன்று காலரை தூக்கிவிட்டு கொண்டு பேசுகிறார். அதோடு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று திமுக செய்து வரும் இந்த விளம்பரத்துக்கு சிலர் இனிமேல் இந்த ஜென்மத்துக்கு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று பதிவிட்டு அறிவாலயத்துக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுகவின் இந்த ஆட்சியை எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் வெளிச்சம் போட தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து திமுக ஆட்சியின் அவலங்களை வெளியிட்டுக் கொண்டே வருகிறார். இந்நிலையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ திமுகவினருக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலினிடத்தில் நெருக்கமாக இருக்கும் அமைச்சரின் வீடியோ தான் அது. இவர் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகருடன் நெருக்கமாக இருந்த அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தான். அந்த சமயத்தில் இவரைத்தான் யார் அந்த சார் என்று அனைவரும் கூறினார்கள். என்றாலும் அந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தை வைத்து சத்தமில்லாமல் முடித்துவிட்டார்கள். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கஞ்சாவிற்கும் ஒரு பெண்ணுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை. அந்த பெண்ணை காவல்துறை கஞ்சா விற்றதாக 18 முறை கைது செய்துள்ளார்கள் என்றும் அண்ணாமலை அதில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது திமுகவின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி பிரசாந்த் என்பவர் மா. சுப்பிரமணியத்துடன் இணைந்து எடுத்துக்கொண்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை. அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சேலம் மாவட்டத்தில் உள்ள மேச்சேரி என்ற ஊரை சேர்ந்த திமுக நிர்வாகி தான் இந்த பிரசாந்த். இவர் அந்த பகுதியில் 24 மணி நேரமும் டாஸ்மாக் சரக்குகளை விற்பனை செய்கிறார். அது குறித்து காவல்துறையினர் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு மிரட்டல் விடுகிறார். நான் அமைச்சர் மா. சுப்பிரமணியத்தின் ஆள், என்னையே கேள்வி கேட்கிறாயா என்று எகிரி பேசுகிறாராம். இதனால் திமுக நிர்வாகியான இந்த பிரசாந்த் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினர் அஞ்சுகிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க இதுபோன்ற அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் திமுக புலிகள் தான் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு அராஜகம் செய்து வருகிறார்கள். நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் கூட அவர்களை தட்டி கேட்க முடியவில்லை என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குற்றவாளிகளுக்கும் இந்த அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தான் புகலிடம் கொடுக்கிறார் போல் தெரிகிறது. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரனும் நெருக்கமாக இருந்தார். அப்போதும் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலானது. அதையடுத்து சமீபத்தில் கஞ்சாவிற்கும் பெண்ணுடன் போட்டோ எடுத்துக்கொண்டார். இப்போது 24 மணி நேரமும் டாஸ்மாக் சரக்கு விற்பனை செய்யும் திமுக நிர்வாகி பிரசாந்துடன் போட்டோ எடுத்துக்கொண்டுள்ளார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூக விரோதிகளையும் போலீசார் தெரு தெருவாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சர் மா. சுப்பிரமணியத்துடன் யார் யாரெல்லாம் போட்டோ எடுத்திருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டாலே ஒட்டுமொத்த சமூக விரோதிகளையும் தட்டி தூக்கிவிடலாம் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சமூக விரோதிகளின் கூடாரமாகிவிட்டது. அத்தனை சமூக விரோதிகளையும் உருவாக்கிவிட்டிருப்பதே திமுக அமைச்சர்கள் தான். ஒருவேளை திமுக அமைச்சர்கள் தான் தங்களது கட்சி நிர்வாகிகள் மூலம் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவார்களோ என்ற சந்தேகம்தான் எழுகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை திமுக ஆட்சியில் சீரழித்து விட்டார்கள். டாஸ்மாக் கடைகளை திறந்து பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை கூட குடிக்க வைத்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்கிறது. அதனால் திமுகவை ஆட்சியிலிருந்து தூக்கிவிட்டாலே இந்த நாடு உருப்பட்டுவிடும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயம்தான் செய்ய வேண்டும்.
திமுகவுக்கு ஓட்டு போடுவதை தவிர்க்க வேண்டும். அதை செய்துவிட்டாலே இந்த நாடு சிறந்த நாடாக மாறிவிடும் என்று அண்ணாமலை அந்த வீடியோவை வெளியிட்டு இந்த கருத்தை பதிவிட்டுள்ளார். இப்படி அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அடுத்த செய்தி, திமுகவினருக்கு அதிகார திமிர், பொங்கி எழுந்த மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று அக்கட்சியினர் தொடர்ந்து கொடிபிடித்து வருகிறார்கள். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட சில மேலிட பொறுப்பாளர்கள் விஜயை சந்தித்து அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் ஆட்சியையும் விமர்சனம் செய்தார்கள். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேறி விடுமோ என்ற பரபரப்பு நிலவி வந்தது. இந்த நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினரை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ராகுல் காந்தி. அதன் பிறகு இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருந்த புகைச்சல் குறைய தொடங்கியது. இந்த நேரத்தில் மதுரையில் மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது திமுக மாணவர் அணியை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் திமுக எம்எல்ஏவுமான தளபதி என்பவர் காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அதாவது, காங்கிரஸ் கட்சியில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பெயரை சொல்லி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி ஆகியோரை தான் சொல்கிறேன். அவர்கள் இப்போது எம்பி ஆகிவிட்டார்கள். அதனால் மற்றவர்கள் எம்எல்ஏ ஆனால் என்ன, ஆகாவிட்டால் எங்களுக்கென என்பது போன்று திமுகவுடன் மோதி கொண்டு வருகிறார்கள். இத்தனை காலமும் திமுக கொடுக்கும் தொகுதியை வாங்கிக் கொண்டு கூட்டணியில் இருந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சலசலப்பை ஏற்படுத்துகிறார்கள். திமுக இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே கிடையாது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியவரே எங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான். அவர் மட்டுமின்றி மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகிய 3 பேரும் தான் இந்த கூட்டணியை முக்கிய தலைவராக உள்ளார்கள். அப்படி இருக்கும்போது பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சி தங்களது நிலைமை புரியாமல் திமுகவுடன் மோதுவதுதான் வேதனையாக உள்ளது. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு வரப்போகிற தேர்தலில் திமுக சரியான அடி கொடுக்க வேண்டும் என்று அவர் கடுமையாக பேசியிருக்கிறார். இதையடுத்து ஆரம்பத்திலிருந்தே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று திமுகவுடன் மோதிக்கொண்டு வரும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்று அன்பு தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன். எங்களாலும் விரும்பிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்ட முடியும். தன்மானம் காக்க வேண்டும் என்பதற்காக சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகாரத்திமுருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்காது. அந்த காலம் முடிந்துவிட்டது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக இல்லை. எந்த கட்சியாலும் இனிமேல் உள்ள காலங்களில் வெற்றி பெற முடியாது. இந்த உண்மையை கூட்டணி கட்சிகள் வெளியேறும்போதுதான் திமுக போன்ற கட்சிகள் புரிந்து கொள்வார்கள் என்று மதுரை திமுக நிர்வாகிக்கு மாணிக்கம் தாகூர் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியின் இன்னொரு எம்பியான ஜோதிமணியும் காங்கிரஸ் கட்சியை திமுகவினர் பொதுவெளியில் விமர்சிப்பதை ஏற்க முடியாது என்று அவரை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்.